பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் வருகின்ற திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து ஓபிஎஸ் அளித்துள்ள பேட்டியில், இரட்டை இலை சின்னத்தில் நாங்கள் வாக்குகள் சேகரிப்போமா அல்லது புதிய சின்னத்தில் வாக்குகள் சேகரிப்போமா என்ற செய்தியாளரின் கேள்விக்கு நச்சென்று ஒரு பதில் ஒன்றை வழங்கியிருக்கிறார். இரட்டை இலை சின்னம் என்பது தற்பொழுது துரோகிகளிடம் இருக்கிறது. அதை நாங்கள் மீட்டெடுப்போம். அதற்கான வழக்கும் தற்பொழுது நீதிமன்றத்தில் நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். அந்த வழக்கானது நிச்சயமாக எங்களுக்கு சாதகமாகத்தான் வரும் என்றும் கூறியுள்ளார். அதே சமயத்தில் ராமநாதபுரம் தேர்தல் என்பது இன்னும் 24 இருக்கக்கூடிய நிலையில் அவசரமாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையால் புதிய சின்னத்தில்தான் நாங்கள் போட்டியிடுவதாக தற்பொழுது முடிவு செய்திருக்கிறோம் என்றும், நிச்சயமாக அடுத்த தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் என்றும் கூறியுள்ளார். சரி, செய்தியாளர்களின் மற்றொரு கேள்வியை பார்க்கலாம். எதற்காக நீங்கள் எம்பி தேர்தலில் நிற்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். இதில் தமிழகத்தின் முக்கியமான நபர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு தமிழக மக்களுக்கு மத்தியில் குரலை எழுப்பினால்தான் அதற்கான தகவல்களுடன் அனைத்தும் வளர்ச்சியும் தமிழகத்தில் கிடைக்கும். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இத்தனை ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட எம்பிக்களாக இருக்கட்டும், மாநிலங்களவை எம்பியாக இருக்கட்டும், ஒருவர் கூட இன்று வரை எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை. களத்தில் நானே நேரடியாக இறங்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். அப்பொழுதுதான் இரட்டை இலை சின்னத்தையும் மீண்டும் பெற முடியும் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார். இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக ராமநாதபுரம் தொகுதியில் திமுகவிற்கு கூட்டணி கட்சியான இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஏற்கனவே வெற்றி பெற்ற நவாஸ்கனி அவர்கள் ஏணி சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை தோற்கடிப்பாரா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் நிச்சயமாக கடந்த முறை வெற்றியடைந்த நவாஸ்கனி அவர்கள் இந்த முறையும் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று திமுகவினர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த பகுதி மக்கள் நவாஸ்கனி அவர்கள் செய்த எந்த ஒரு நல்லதும் இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், மீண்டும் அவரை போட்டியிட்டால் ராமநாதபுர தொகுதியே அழிந்துவிடும் என்றும் கூறியுள்ளனர். இதனால் நிச்சயமாக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் விசுவாசியாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை நாங்கள் தேர்வு செய்வோம் என்றும் தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் களம் இறங்கிய ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். இதனால் தற்பொழுது ராமநாதபுரத்தில் கடும் போட்டி நிலவி வருகிறது. ஒரு பக்கம் திமுகவின் கூட்டணி, மறுபக்கம் ஓபிஎஸ் அவர்கள். இதில் யார் வெற்றியடைவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. மேலும் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக அதிமுகவிலிருந்து களம் இறக்கப்பட்ட வேட்பாளர்கள் அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் என்றாலும் அவர் வெற்றியடைவது கடினம் என்றும்